அவரவர்கள் மதத்தை வழிபடுவது வந்து தவறு கிடையாது. அதற்கான அடையாளங்களை பொது இடத்தில் கொண்டு வரக்கூடாது. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனேயே நமது சபாநாயகர் அவர்கள் எங்கள் அப்பா நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், எங்கள் அப்பாவுக்கு சிலுவை வச்சோம், அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. யாரும் போகலாம். நானும் எல்லா இடமும் போயிருக்கேன். புனித தலங்களுக்கான எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். நோவமலை, சீனா மலை, ஈஜிப்ட், இஸ்ரேல் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். சி ஆஃப் கலிலியோ, ரெட் சி, டெட் சி, இதெல்லாம் கிறிஸ்தவருடைய புனித தலம் நானும் போயிருக்கிறேன். இன்னும் மெக்காவிலிருந்து மதினாவிலிருந்து மெக்காவுக்கு போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதற்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். எல்லா மதங்களிலும் அவரவர் வழிபடுவது என்பதில் எந்த விதமான தவறு இல்லை. அந்த அடையாளங்களை பொது இடத்தில் காட்டும்போது அவர்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டும். அதனுடைய அடிப்படையில் தான் முதலமைச்சர் முதல் முறையாக தன்னுடைய அறிக்கையில் வாசிக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இது சிறுபான்மையினர் அரசு. ஆம், இது சிறுபான்மையினர் அரசு தான் அப்படின்னு முதலமைச்சரே பேசுகிறார். அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்குது. இவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே வரும். உங்களுக்கும் வரும், அவர்களுக்கும் வரும், நம்ம அண்ணன் துரைசாமி அண்ணனுக்கு வரும், நம்ம திருப்பதி அண்ணன் நாராயணனுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். யாராக இருந்தாலும் வருவது. அதில் வந்து இப்போ 35,000 ரூபா ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க, வரவேற்கிறோம், தப்பில்லை. ஆனால் உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போக உதவி செய்வோம், 108 திவ்ய தேசங்களுக்கு போகிறதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க. அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஒரு இடத்துக்கு மென்ஷன் பண்ணாமல் ஒரு இடத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கும்போது ஒரு சார்பாக இருக்கிறோம். அதாவது கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை மட்டும் 46,000 கோடி ரூபா ஒதுக்கிறது. இந்த ஆண்டு வெறும் 44,000 கோடி, 2,000 கோடி ரூபாய். கல்வி என்பது மிக முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஜென்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தொடர்ச்சி. விளையாட்டுத்துறையில் ஏதோ கூடுதலாக கொஞ்சம் ஒதுக்கி வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஜென்சிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இதுதாங்க. அது விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மின்சாரத்தில் வந்து இலவச மின்சாரத்துக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்கு விவசாயிகளுக்கு 500 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. இருக்கிறபடியாக இன்றைக்கி குறைச்சிக்கிறது ஏன்? அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யலையா? இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது கரிசனை காட்டவில்லையா என்பது. ரைட், தேங்க்யூ. அவங்க தரப்பில் சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்க? அதாவது பழைய காலத்து பழமொழி உண்டு. எப்படின்னா, ஊர் கூடி தான் தேர் எடுக்கணும்பாங்க. தனி மரம் தோப்பாக, பல மரங்கள் இருந்தால் தோப்பாகும். ஊர் கூடி தேர் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பிரச்சனைன்னு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளையும் கூட்டிகிட்டு போய் பேசுனா நல்லது. அல்லது இவரே ஃபோனில் பேசலாம். ஏன்னா இவர்கிட்ட 2 காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. நான் பல தடவை பல பேட்டி கொடுத்துருக்கேன். கர்நாடக முதலமைச்சராக இருக்கிற திரு சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்திகிட்ட சொல்லியோ அல்லது சிவகுமார்கிட்ட ஃபோனில் பேசியோ அவங்க தண்ணீர் திறந்து விட்டுருக்கலாம். ஆனால் தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசு மறுக்கிறது. ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் கூட இருக்கலாம். நான் கூட கர்நாடக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இரு மாநிலங்களும் மக்களுடைய பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்வாதார பிரச்சனை இரு மாநில மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் நான் பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, வறட்சி காலங்களில் இருக்கிற நதியை நீரை பங்கிட வேண்டும். அந்த அளவை கர்நாடக அரசு உறுதி செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம நடைமுறையில் வழக்கம். அதனுடைய அடிப்படையில் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு திறந்து விட்டுருக்கணும் இது மழை வருவதற்கு முன்னால். ஆனால் அவங்க திறந்து விட மறுத்தாங்க. வினாடிக்கு 3500 கண்ணாடி வச்சு 15 நாளைக்கு விட்டால் தான் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு வரும். ஆனால் நியாயமாக நமக்கு ஜூன் மாதம் 9 டிஎம்சி தண்ணி, ஜூலை மாதம் சேர்த்து 41 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வேணும். ஆனால் இன்றைக்கி 1.5 லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டா, தஞ்சை டெல்டாவில் 5.5 லட்சம் ஏக்கர் பயிருடைய இடத்துல 1.5 லட்சம் ஏக்கர் இன்றைக்கி நமக்கு விளைச்சல் கம்மியாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ கர்நாடகத்தில்
அப்போல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. 2018 2023 வரைக்கும் அங்கே பாஜக ஆட்சி இருந்துச்சு, தண்ணீர் ஒழுங்காக வந்துச்சு. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னென்னா, எப்போ காவிரியினுடைய உபரி நீரை தான் நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் வந்துருக்கு. அதற்கெல்லாம் ஒரு மாற்று யோசனைகள் வேண்டும். அதாவது கேரள முதலமைச்சர், ஆந்திர முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் இவங்கெல்லாம் போய் கூட்டமாக பேசுகிறாங்க. ஒன்று இவங்களை கூப்பிட்டுருக்கணும், இவங்களை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா, நம்மளுடைய முதலமைச்சர் போய் கலந்துக்கிட்டாங்களா, கலந்த யோசிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆக அவங்க 3 பேர் கலந்து பேசுகிறாங்க. நம்ம முதலமைச்சர் போய் பேசணுமா வேண்டாமா, நீங்கள் தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். ஏன் போகல அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். கேட்பீங்களா? முதலமைச்சர்கிட்ட கேட்பீங்களா? எப்படிங்க கொடுக்குறாரா? ஏன்னா அது சொல்லணும், முதலமைச்சர் பதில் சொல்லணும், நீங்கள் கேட்கணும், அதை நான் பார்க்கணும்.